உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து செமினார் ஹாலில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியா முழுவதுமே உருவாக்குச்சு. எல்லா ஸ்டேட்ஸ்லேயும், எல்லா மாநிலங்கள்லேயும் மிகப்பெரிய போராட்டங்கள். அப்புறம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு நாள் முழுமையாக இந்தியா முழுமைக்கும் வேலை நிறுத்தம். இன்னும் அந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏராளமான பிரச்சனைகள். அந்த பெண் ரொம்ப கொடூரமாக கொலைப்பட்டிருக்காங்க. அவங்க கண்ணாடி போட்டிருக்க ஒரு பெண் கண்ணை குத்தி அந்த கிளாஸஸ் உள்ளே போய் கண்ணை பாதிச்சிருக்கு. கால் எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்கு. ஏராளமான உடல் காயங்கள், கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பல்வேறு விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. விசாரணை, கைதுன்னெலாம் போயிட்டுருக்கு. ஆனால் இதுவரை நாங்கள் ஒரு 30 வருடமாக அந்த தொழிலில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை வந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே நிகழ்ந்ததே இல்லை. அதுதான் இதில் ஆச்சரியமான விஷயம். மெடிக்கல் இது வரைக்கும் பெண் மருத்துவர்கள்லாம் 24 மணி நேரம் 36 மணி நேரம் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பானது. ஆனால் அது ரொம்ப பாதுகாப்பான இடம். மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியெல்லாம் மிக மிக பாதுகாப்பான இடம் அப்படின்றது தான் எங்களுடைய அனுபவம். முதன்முறையாக ஒரு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போது பெண் மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. இரவு பணிக்கு போகிறதுல சிரமங்கள் இருக்கும், ஆபத்து அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இரவு பணி செய்யக்கூடிய பல்வேறு மீடியாக்கள் இருக்கிறவங்க, பல தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லை, நிர்பயா கேஸில் டெல்லியில் நடந்த விஷயம். அதே மாதிரி பெங்களூரில் ஒரு ஐடியில் வேலை செய்கிற பெண்ணை வந்து டிரைவர் மாற்றி வந்து கடத்தி கொண்டு போய் கற்பழித்து சாக்கடையில் வீசினது. இந்த மாதிரி கொடூர கொலைகள் பெரும்பாலும் இந்த கற்பழிப்புகள் வெளியே வராது. கொலையோடு சேர்ந்து வரும்போது அது கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. பெரும்பாலான கேசஸில் எஃப்ஐஆரும் இல்லை, கேசஸுமே இருக்காது. அப்போது இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லணும். 90% கேசஸ் வந்து ரிப்போர்ட்டே ஆகிறதில்லை, எஃப்ஐஆரே போகிறதில்ல. 10% கேசஸ், அதுவும் கொடூரமான கற்பழிப்புகள், காயங்கள், ஆபத்துக்கான காயங்கள், உயிருக்கு ஆபத்தான காயங்கள் அல்லது கொலை இருந்தால் அது ரெக்கார்ட் ஆகும். ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னா 71% கற்பழிப்புகள் வந்து சொந்தக்காரர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களில் நடத்தப்படுகிறது. அது குடும்பமானம் போயிடும், பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி யாரும் அதை ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. அந்நியர்களால் நடத்துகிறது ஒரு 30% தான். அது வேறு வேறு இடங்களுக்குள்ளே போகும்போது, ஏதாவது ஹோட்டலுக்கு போகிறது, லேட் நைட்டில் தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி வர்ற கற்பழிப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் தெரிந்தவர்களால் நடக்கிறது தான் 21%. ரெண்டாவது, இந்த எஃப்ஐஆர் போட்ட கேசஸில் தண்டனை என்பது 1% குறைவானவர்களுக்கு தான். 1% பேர் தான் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த கேசஸில் 99% நிரூபிக்க முடியாமல் விடுதலை ஆயிடுவாங்க. ஏன்னா வழக்குகள் வந்து பல மாதங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு வயசாயிரும், 15-16 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் வயசாகி செட்டில் ஆகிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதுன்ற லெவலில் இருக்கும். அதனால் பெரும்பாலான கேசஸில் ரிப்போர்ட் ஆகிறதில்ல. இதில் நாம் 2 விஷயம். ஒன்று வந்து பாலியல் கல்வி என்பது அவசியம். அது வந்து தான் ஒரே ஆயுதம் அந்த பெண்களை தற்காத்து கொள்வது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தவறான தொடுதல்கள் மட்டுமல்ல, அந்த சூழல் சரியில்லை அப்படின்னாலே அந்த இடத்த விட்டு நீங்கள் உடனே வெளியே வந்துடுங்க. ஆபத்தாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் வெளியே வந்துடுங்க. யாராவது ஏதாவது ட்ரிங்க் கொடுத்தாங்கன்னா ஓப்பனாக இருக்கிற பட்சத்தில் குடிக்காதீங்க. நீங்களே ஓப்பன் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அதுவும் வச்சுட்டு போய் பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப குடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எந்தவித ஸ்மெல்லோ கலரோ இல்லாமல்
வரக்கூடியது. அது உங்களுக்கு டோட்டலாக உங்களை செயலற்றவங்களாக்கிடும். பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த பெண் எதிர்த்து போராடும்போது தான் கடுமையான இந்த மாதிரியான அடித்து நொறுக்கிறது, கொல்றது வருது. நிர்பயா கேஸில், இன்னும் நிறைய பேருடைய கேஸில் அப்படி தான். நிர்பயாவுக்கும் அதே தான். பெண்ணுறுப்பு வழியாக ஒரு பெரிய இரும்பு ராடை விட்டு அது கல்லீரலை குத்தி அந்த பெண் இறந்து போனது இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம். அதனால் 2 விஷயம். ஒன்று, பாலியல் கல்வி அவங்களுக்கு முதல்ல சொல்லித்தரணும். தவறு உங்களதில்லை. யாராவது தப்பு பண்ணால் அது அவங்களுடைய மிஸ்டேக். நான் மோசமான உடை உடுத்தினதுனால இல்லை அப்படின்றதெல்லாம் தவறு. ஏன்னா 3 வயது குழந்தை மூலம் 80 வயது பெண் வரைக்கும் கற்பழிக்கிறாங்க. 3 வயது குழந்தை என்ன ஆபாசமாக உடை உடுத்த போகுது. அதனால் பெண்கள் உடை மீது, பெண்கள் மீதே பழி சுமத்துவது என்பது அபத்தமானது. 2வது, தற்காப்பு முறைகளை அவர்களுக்கு சொல்லித்தரணும். 3வது, சட்டங்களை பலப்படுத்துறது. பலமான சட்டங்கள் உள்ள நாடுகளே இது ரொம்ப கம்மி. சோசியலிச நாடுகள், பல நாடுகளில் கடுமையான தண்டனைகள் உண்டு இந்த மாதிரியான வல்லுறவுக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கடுமையானது. நாங்கள்லாம் அரசியல்வாதிகள் தலையிட முடியாது. பிரதமர் மகனே பிரச்சனை பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கடுமையான தண்டனைகளுக்கும் அது பேர் போனது. அதனால் யாரும் உயரதிகாரிகள் தலையிட்டு இதிலிருந்து நீர்த்து போய் செய்ய முடியாது. அந்த மாதிரி நாடுகள் ரொம்ப சேஃபாக இருக்குது. பட் 3ஆம் உலக நாடுகள் எந்தவித இந்த பவர் உள்ளவங்க என்ன வேணாலும் செய்யலாம், பணம் உள்ளவங்க என்ன வேணாலும் செய்யலான்ற இடங்கள் பெண்களுக்கு எதிராக பல இந்த மாதிரி வல்லுறவுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கடுமையான சட்டங்கள் அதை வெகுவாக விரைவாக 1 வருஷத்தில் அந்த விசாரணை நடந்து தண்டனை கொடுக்கப்படணும். அப்போ தான் அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த வகையில் இது ஒரு கொடூர கொலை. இந்தியாவினுடைய ஆண்மையே உழுக்கின ஒரு விஷயம். மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு தானாகவே முன் அந்த கேஸ் எடுத்து பல்வேறு ஆணைகள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும்னு நம்புவோம். வணக்கம்.